ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நம்ம எந்த மாதிரி சம்முக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆரம்பிக்கும் போது டுகெதராக ஆரம்பிப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் முடியும் போது என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட் அந்த ஒர்க் பண்ணுற 2 பேரோ இல்லை 3 பேரோ அதுலேருந்து யாராச்சும் ஒருத்தர் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ கன்டினியூ பண்ணுற பர்சன் வந்துட்டு ரிமைனிங் ஒர்க்கு எவ்வளோ டேஸில் முடிச்சு கொடுப்பாரு, ஜஸ்ட் அந்த மாதிரி கொஷின் தான். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் அதை ஒரு 30 டேஸில் முடிச்சு கொடுக்குற மாதிரி நினச்சி ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் 20th டே முடியும் போது அதுலேருந்து யாராச்சும் ஒருத்தர் வெளியே போயிட்டாருன்னா பாக்கி இன்னொருத்தனால கண்டிப்பாக அந்த 30 டேஸில் முடிக்க முடியாது. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகும் இல்லைங்களா? அந்த மாதிரி கொஷின் தான். ஓகேங்களா? நமக்கு நீங்கள் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா A can finish a work in 10 days, B can finish the same work in 15 days. They started together, but after 2 days A left the work. Then in how many days B will finish the remaining work? ஓகேங்களா? மீனிங் பார்த்தீங்கன்னா A வந்துட்டு 10 டேஸில் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவாரு. அதே ஒர்க்கை B கிட்ட கொடுத்தா 15 டேஸு. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 2 டேஸ்க்கு அப்புறம் A இல்லை. அப்போ கண்டிப்பாக யார் கன்டினியூ பண்ணியிருப்பா? B தான். அந்த B வந்துட்டு டோட்டல் ஒர்க்கை முடிக்க போகிறது கிடையாது. அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஒர்க்கு மிச்சம் இருக்கோ அதை தான் முடிக்க போகிறாங்க. ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க்குன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரிமைனிங் ஒர்க் ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் டோட்டலாக எவ்வளோ ஒர்க் இருக்கோ அதில் நீங்கள் எவ்வளோ நாள் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒர்க்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஒர்க்கு தான் ரிமைனிங் ஒர்க்கு. சரிங்களா? இங்கே இந்த சம் பார்க்கலாம் 1 by 1. நான் ஃபஸ்ட்டு ஏவோட 10 டேஸு பியோட 15 வச்சு டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு பார்க்குறேன். எல்சிஎம் 30. அதை வச்சு ஏவோட 1 டே ஒர்க் வந்துட்டு 3 யூனிட்டு, பியோட 1 டே ஒர்க் வந்துட்டு 2 யூனிட்டு. இப்போ கொஷின் தெளிவாக என்னென்னா இவங்க 2 பேரும் 2 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 2 டேஸ்க்கான ஒர்க் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அதை வச்சு நம்ம ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். 2 டேஸ்க்கு ஒர்க் வேணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் 1 டேக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறான்னு பாருங்கள். 5 யூனிட்டு. அப்போ 2 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட்டு. இஸ் இட் கிளியர்? சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஒருத்தரோட 10 டேஸ் ஒர்க் கண்டுபிடிக்கணும் சிம்பிள். அவங்களோட 1 டே ஒர்க் கண்டுபிடிச்சி இன்ட்டு 10 போட்டுக்குங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட 1 டே ஒர்க் வந்துட்டு 5 யூனிட்னா 2 டேஸ்க்கு வந்துட்டு 10 யூனிட்டு. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னா அவுட் ஆஃப் 30ல் 10 முடிஞ்சு போச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 20. இப்போ தான் நல்லா யோசிக்கணும். இப்போ அந்த A அண்ட் பியில் வந்துட்டு 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் யார் இருக்க மாட்டார்னா A இருக்க மாட்டார். அப்போ இந்த ஒர்க்கை யார் தான் முடிக்க போகிறா? பிக்கான டைம் பார்க்கும்போது பிக்கான முடிக்க வேண்டிய ஒர்க் பார்த்தீங்கன்னா 20 யூனிட்டு. பினால ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் முடிக்க முடியும்? 2 யூனிட்டு. அப்போ இதுக்கு மட்டும் பி வந்துட்டு எவ்வளோ டேஸ் எடுத்துக்குவார்னா 10 டேஸ். இதில் 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ நாளில் முடியும்னு கேட்டால் 10 டேஸு. மொத்தமாக இந்த ஒர்க் எவ்வளோ நாளில் முடியும்னு கேட்டால் ரிமைனிங் ஒர்க் 10 டேஸு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ண ஒரு 2 டேஸு, 2 சேர்ந்து 12 டேஸ்ன்னு சொல்லிக்கலாம். அது இப்போ கேட்கல, ஒருவேளை கேட்டால் நீங்கள் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுங்களா? ஸ்டெப் நம்பர் 1 வந்துட்டு எல்சிஎம் கணிச்சு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். ஸ்டெப் நம்பர் 2 வந்துட்டு சம்மில் இன்வால்வ் ஆகிருக்க 2 பேர்த்தோட 1 டே ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். அந்த 1 டே ஒர்க்கை 2 டேஸ்க்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன்னா சம்மில் தெளிவாக சொல்லியிருக்கேன் 2 பேர் சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த 2 டேஸ் ஒர்க்கை டோட்டலேருந்து ரிமூவ் பண்ணும்போது எனக்கு 1 டேக்கான ரிமைனிங் ஒர்க் கிடைக்குது. அந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் முடிக்க போகிறான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஏ இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ பி தான். அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னு பார்த்துட்டு யார் முடிக்க போகிறாங்களோ அவங்களோட 1 டே ஒர்க்கில் டிவைட் பண்ணால் அதுக்கான ஆன்சர் கிடச்சி. கிளியர்? இன்னும் ஒரு சம் கூடி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா A can finish a work in 20 days, B can finish the same work in 30 days. They started working together, but after 6 days, A left the work. Then in how many days B will finish the remaining work? ஓகேங்களா? இப்போ கொஷின் ஜஸ்ட் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா B வந்துட்டு ரிமைனிங் ஒர்க்கு எவ்வளோ டேஸில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிமைனிங் ஒர்க் தேவைப்படுது. அந்த ரிமைனிங் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா A and B வந்துட்டு டுகெதராக எவ்வளோ டேஸில் ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். 6 டேஸ்க்கான ஒர்க் கண்டுபிடிக்கணும். அந்த 6 டேஸ் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இவங்க 2 பேர்த்தோட 1 டே ஒர்க்லேருந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இவங்க 2 பேர்த்தோட 1 டே ஒர்க் எப்படி கிடைக்கும்னா ஜஸ்ட் கொடுத்துருக்க சமக்கு எல்சிஎம் எடுத்து டோட்டல் ஒர்க்லேருந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஏவோட 20 டேஸு, பியோட 30 டேஸு, 2க்கு எல்சிஎம் வந்துச்சுன்னா 60. ஏவோட 1 டே ஒர்க் வந்துட்டு 3 யூனிட்டு, பியோடது வந்துட்டு 2 யூனிட்டு. கவனிச்சிங்க, இவங்க 2 பேருமே வந்துட்டு 1 டேக்கு 5 யூனிட் முடிப்பாங்க. அப்போ 6 டேஸ்க்கு என்னன்னா 30 யூனிட்டு. கிளியர்? அப்போ 6 டேஸில் வந்துட்டு 30 யூனிட் முடிஞ்சிருக்கு. எதில் முடிஞ்சிருக்கும்? அவுட் ஆஃப் 60ல். அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னா அவுட் ஆஃப் 60லேருந்து 30 போச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 யூனிட் இருக்கும். மறுபடியும் இந்த 6 டேஸ்க்கு அப்புறம் யார் ஒர்க் பண்ண போகிறது கிடையாதுன்னா ஏ ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அப்போ பி மட்டும் தான். பி வந்துட்டு பிக்கான டைம் பார்க்கும்போது பி வந்துட்டு இதை தான் பண்ண போகிறாரு. அவரால் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் முடிக்க முடியும்னா 2 யூனிட்டு. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 15 டேஸில் முடிச்சு கொடுத்துருவாரு. கிளியர்? ஓகே, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது ஈஸி தான் சொல்கிறேன், கஷ்டம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவேன்.
நீங்கள் எப்பவுமே வந்துட்டு 4 days ஒர்க்கு 10 days ஒர்க்கு 7 days ஒர்க் வேணால் ஃபஸ்ட்டு 1 day ஒர்க் கண்டுபிடிச்சி கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கொஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.